மாதவி, சுண்ட காய்ச்சின பாலுமா இது? சுரேகாவுக்காக சூடாக கொண்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும்மா. நான் குடிச்சு பார்த்துட்டு தான்மா சொல்கிறேன். சுரேகா கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுமா. எவ்வளோ நேரம் தான் பசியோடு இருப்பா. எனக்கு எதுவும் வேணாம் மாமா, தயவு செஞ்சு கொண்டு போயிடுங்க. சுரேகா, சொல்லு. ஒரு வாயாவது குடி. எழுந்துரு. நீ முதல்ல எழுந்து உட்காரு. சொன்னா கேளு. எழுந்து உட்காரு. சுரேகா, எழுந்துரு. சுரேகா ப்ளீஸ் கொஞ்சமாவது குடி. கொஞ்சம் குடிமா. சொன்னா கேளுமா. வேணாம் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் குடி. ப்ளீஸ் கொஞ்சம் குடி சுரேகா. ப்ளீஸ் சுரேகா. வாங்கிக்கமா. பசியோட படுத்தா தூக்கம் வராதுமா. யாருன்னு பாரு. என்னக்கா ஹேமா அப்பா கால் பண்றாரு? ஹேமா அப்பாவா? ஹேமா எப்போ வீட்டுக்கு போனா? ஐயோ, நடந்த கலாட்டால அவ எப்ப கிளம்பினானே நான் கவனிக்கவே இல்லையே. அவ ட்ரெஸ்ல சந்தனம் கொட்டிடுச்சு. நான் தான் புது ட்ரெஸ் இருக்கு மாத்திக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லையே. அதானே, அவ வந்ததை நானும் பார்த்தேன். ஆனா அவ எப்போ போனா? அவ போனதை நான் பார்க்கவே இல்லைம்மா. சரி, முதல்ல காலை நீ அட்டென்ட் பண்ணு. அவர்கிட்ட என்னன்னு கேளு. சரிக்கா. ஹலோ அங்கிள். என்னம்மா சுரேகா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு அங்கிள். நீங்க என்ன அங்கிள் இந்த நேரத்துல? இல்லம்மா, ஹேமா அண்ணா வீட்டுக்கு வரல. ஒருவேளை அங்கேயே தங்க போறாளேன்னு தான் கூப்பிட்டேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஹேமா இங்கேயும் இல்லையே. என்னம்மா சொல்ற? ஹேமா அண்ணா இங்கேயே வரலையேம்மா. அப்படியே அங்கிள். ஏய், என்னாச்சு? ஸ்பீக்கர்ல போடு. ஃபங்க்ஷன்ல இருப்பானோட தான் இவ்வளவு நேரம் கால் பண்ணாம இருந்தேன். அவ எப்பமா கிளம்புனா? தெரியல அங்கிள். அங்கிள் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிம்மா, கொஞ்சம் பாருமா. ஹேமா இன்னும் வீட்டுக்கு வரலையாக்கா? ஏய், என்னடி சொல்ற? அவளை இங்கேயும் ரொம்ப நேரமா காணுமே. அதாங்க எனக்கும் எங்க போனான்னு தெரியல. எங்க போயிருப்பா இங்க வீட்ல இருந்து? எப்ப போனா அவ? ஏய், என்னங்க? எங்க போயிருப்பா? எங்க தான் போனை விட்டுருப்பான்னு தெரியல. உன்னை யார் நீ வந்து எட்டி பார்க்க சொன்னது? உன்னை யாரு ஏன் வேலையை கண்டுபிடிக்க சொன்னது? இப்போ உன் உசுறு போச்சா? அவ்வளவுதான். உன்னை அப்படியே கொண்டு போய் ஒரு கண்காணாத இடத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு போறேன். உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் அனாதை பணமா தான் நீ போற.
எதுவுமே ரெடி பண்ணாம இருக்கு. அண்ணன் எங்க காணோம்? அவரு போய் இவ்ளோ நேரம் ஆகியும் காணோம். என்ன கூட்டம்டா சாமி. என்னண்ணா இவ்ளோ லேட்டு? சீக்கிரம் வர வேண்டாமா? ஏத்தா நீ பாட்டுக்கு காலையில விடிஞ்சு முடியாம 3 மணிக்கு மீன் வாங்க கடைக்கு அனுப்பிச்சிட்ட. போட்டு வர வேணாமா? நீ சொன்ன மீனும் அந்த போட்டில் இல்ல, அந்த மீன் அடுத்த போட்டில் தான் வரும்னு சொல்லி அந்த போட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி மீனை வலையிலிருந்து எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏப்பா இருக்கிற மீனை கொடுப்பான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு, நீ வாங்கிட்டு வர சொன்ன மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன அவசரம்? இப்போ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா சமைக்கணும்னு குதிக்கிற? அண்ணே இன்னைக்கு என்னன்னு மறந்துட்டீங்களா? சூர்யா சார் நம்ம பெரிய ஐயாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வர போறாங்க. அவங்களுக்காக சமைக்க வேண்டாமா? ஆமாத்தா, பெரிய ஐயா இல்லாம இந்த வீட்டுல எந்த வேலையும் ஓட மாட்டேதுதா. கையும் ஓடல காலும் ஓடல. ஏத்தா கோர்ட்டு 10 மணிக்கு தானே திறப்பாங்க. ஐயா எப்ப வெளியே வருவாங்கன்னு தெரியாது. அப்புறம் எதுக்குதா சமைக்கிற? சூர்யா சார் ஐயாவை பார்க்க காலையிலே கிளம்பிடுவாருல்ல. அவரு போறப்பவே கையில சாப்பாடை கொடுத்து விடணும். அப்படின்னா இப்பவே சமைச்சாதானே உண்டு. ஆத்தா இந்த வேலைக்காரன் காலம் பூரா சமைக்கிற இந்த யோசனை எனக்கு வரலையா? என் தங்கச்சி தான். பாவம் ஐயா, நேத்தெல்லாம் சாப்பிட்டாரா இல்லையானே தெரியல. பசி தாங்க மாட்டாரு. கோர்ட்ல இன்னைக்கும் லேட் ஆனா பாவம் இல்லையா? அதான் சூர்யா சார் போறப்பவே கையோட சமைச்சு கொடுத்து விட்டுறலான்னு பார்த்தேன். அதான் சூப்பர் ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லாத ஐயே.